Hello friends, இந்த வீடியோல நம்ம பைத்தானோட OpenCV பத்தி பார்க்க போறோம். OpenCV அப்படின்னா என்னன்னா ஓபன் சோர்ஸ் கம்ப்யூட்டர் விஷன் லைப்ரரி. ஓபன் அப்படின்றது ஓபன் சோர்ஸை குறிக்கும், CV அப்படின்றது கம்ப்யூட்டர் விஷனை குறிக்கும். அதாவது கம்ப்யூட்டர் விஷனுக்கு உண்டான லைப்ரரி நம்ம ஓபன் சோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அதுக்காக OpenCV அப்படின்ற பேர் வந்துச்சு. இந்த OpenCV எதுக்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன், மெஷின் லேர்னிங், இமேஜ் ப்ராசஸிங்க்கு ரொம்ப இந்த லைப்ரரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்யூட்டர் விஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக நம்ம ஹியூமன் ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு இமேஜோ இல்லை ஒரு வீடியோவையோ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்ணு அதை பார்க்குது. அந்த கண் மூலயமா இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினுக்கு போகுது. அந்த பிரெயின் நமக்கு இதுதான் அந்த ஆப்ஜெக்ட், இதுதான் அந்த பிக்சர் அப்படின்றத சொல்லுது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு கிளியை பார்த்தோம்னா நம்ம கண் அந்த கிளியை பார்க்குது, நம்ம மூளை அதை அனலைஸ் பண்ணுது, அதோட ஃபீச்சர்ஸை, தென் இது கிளி தான் அப்படின்றத நமக்கு உணர்த்துது. ஸோ ஒரு மெஷின் பார்த்தீங்கன்னா கேமரா வழியாக அந்த ஆப்ஜெக்டை சென்ஸ் பண்ணும், தென் அது மூலயமா அனலைஸ் பண்ணும். அதோட மூக்கு எப்படி இருக்கு, அதோட கால் எப்படி இருக்கு, அந்த கிளியோட ரெக்கை எப்படி இருக்கு, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுகிட்ட இருக்க டேட்டா மூலயமா மேட்ச் பண்ணி இது கிளி தான் அப்படின்ற அவுட்புட் நமக்கு தரும். ஸோ இதுதான் கம்ப்யூட்டர் விஷன். மிஷின் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற டேட்டாவோட யூசர் கொடுக்குற டேட்டாவையும் கம்பேர் பண்ணி அந்த லாட் ஆஃப் டேட்டா செட்ஸ்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறது தான் மெஷின் லேர்னிங். இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இமேஜ் எப்படி இருக்கு. இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் பிக்சல்ஸ். அந்த கலெக்ஷன் ஆஃப் பிக்சல்ஸில் ஒரு பிக்சலுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா RGB வேல்யூ, அதாவது கலர் காம்பினேஷனோட வேல்யூ வித் ஆல்ஃபாவோட இருக்கும். டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ அதெல்லாம். ஸோ இமேஜ் ப்ராசஸிங்கிறதுல அந்த பிக்சல் வேல்யூ மேட்ரிக்ஸாக ஸ்டோர் பண்ணி அந்த பிக்சரில் அனலைஸ் பண்ணுறது தான் இமேஜ் ப்ராசஸிங். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் விஷன், மிஷின் லேர்னிங், இமேஜ் ப்ராசஸிங் இது எல்லாத்துக்குமே இந்த OpenCV ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஐயோட பார்ட் தான் கம்ப்யூட்டர் விஷன், மிஷின் லேர்னிங், இமேஜ் ப்ராசஸிங் எல்லாமே. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை ரெகனைஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த OpenCVயை யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸு, கையெழுத்து இது எல்லாமே ரெகனைஸ் பண்ணுறதுக்கு இந்த OpenCV யூஸ் ஆகுது. இப்போ லேட்டஸ்ட் எல்லாமே OpenCV தான். ஏன்னா ஏஐ அப்படின்னு வரும்போது இந்த OpenCV, NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி ஃபார் கம்ப்யூட்டர் விஷன், machine learning and image processing used to process videos and images like recognizing objects, handwriting, faces, etc. இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம், அதில் ஃபேஸ் சென்சார் இருக்குது. அது எல்லாமே இந்த OpenCV கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஜென்ரலாக நம்ம பைத்தானில் பிப் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கமாண்ட் லைனில் கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். எந்த பேக்கேஜ் எந்த லைப்ரரி தேவையோ அதை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா OpenCVக்கு பிப் இன்ஸ்டால் OpenCV-Python அப்படின்ற கமாண்டு தான் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் தரணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வாங்க இப்போ மறுபடியும் கொடுத்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் நான் ஓப்பன் பண்ணுறதுக்காக CMD அப்படின்ற கமாண்ட் கொடுக்குறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகுது. இதில் பிப் இன்ஸ்டால் OpenCV-Python கொடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால ரெக்கமெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மெசேஜ் நமக்கு வருது. அப்படி இல்லை, எனக்கு பேக்கேஜ் அந்த லைப்ரரி இல்லை அப்படின்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணும் நமக்கு அந்த பிப் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் OpenCVயை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதை எப்படி நான் கொடுக்கறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் பைத்தானோட ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். After installing OpenCV,
தென் இம்போர்ட் OpenCV பேக்கேஜ், இம்போர்ட் CV2. ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய கமாண்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் CV2. இந்த 2 அப்படின்றது அதோட வெர்ஷன். இப்போ லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா CV2 தான் அதோட வெர்ஷன். இம்போர்ட் CV2 என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதே ப்ராம்ப்ட் வந்துருச்சுன்னா அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ப்ராம்ப்ட் வரல அப்படின்னா எரர் காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராம்ப்ட் வந்துருச்சு. இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல். அடுத்த வீடியோவில் நம்ம OpenCV யோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.